ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்ட் 2 பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் போட போகிறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஐடியில். அப்புறம் லைட் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் கிடச்சிது எனக்கு ஆல்ரெடி. இந்த ஃப்ரூட் வேறு சூப்பராக இருந்துச்சு, அதான் இதை வச்சு நான் பண்ணலான்னு. இதுக்கு முன்னாடி நான் பைரட் வில்லேஜில் இருந்தேன். இப்போ நான் டெசர்ட்டுக்கு தான் இருக்கேன். இங்கே வந்து லெவல் 60ல் வந்தேன். இப்போ என் லெவல் 66 கொஞ்சம் கிரைண்ட் பண்ணேன். அப்புறம் இந்த புது ஃப்ரூட் வேறு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ரூட்டு. இந்த குவெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த குவெஸ்ட் வந்து டெசர்ட் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் இந்த இதில் வந்து நான் பறக்க கூட முடியும். இந்த ஃப்ரூட்டில் நான் பறந்து காட்டுறேன். ஸ்பீடாக பறக்கும் இது. இதை வச்சு நான் டபுள் எக்ஸ்பி கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வேகமாக கிரைண்ட் பண்ணி முடிக்கிறது. அப்போ தான் இந்த வீடியோக்குள்ளேயே நிறையா முடிக்க முடியும். நான் இங்கே வேறு ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். இப்போ இதுக்குள்ளே வேறு ரொம்ப தூரம் போகும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். யாரோ ஒருத்தர் இருக்கான். ஆனால் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது இதில். சரி, அடுத்ததாக யாரோ பார்ப்போம். இப்போ அடுத்த ஐலாண்டுக்கு போகலாம். இப்போ அந்த ஐலாண்டுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஐ திங்க் அது ஃப்ரோசன் வில்லேஜ்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம் வாங்க. இப்போ அங்கே தான் இருக்குது ஃப்ரோசன் வில்லேஜ். ரொம்ப தூரம் தான் இதில் போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரூட். அப்புறம் நான் ஒன்று கூட கேள்விப்பட்டேன், இந்த ஃப்ரூட் தான் பெஸ்ட்டு ஃப்ரூட். ஃபஸ்ட்டு சீல வந்து இதுதான் பெஸ்ட்டு ஃப்ரூட் கிரைண்ட் பண்ணேன். ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஸ்பின் பண்ணும்போது ஃப்ளேம்னு ஒரு ஃப்ரூட் கிடச்சிது. அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் அது இதை விட கொஞ்சம் வீக்காக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இப்போ இங்கே தான் போய் எடுக்கணும் குவெஸ்ட்டு. ஸ்னோ பேண்டேஜ் எடுத்துக்கலாம். அவங்களால நம்மளை டேமேஜ் பண்ண முடியுதான்னு தெரில. இல்லை, டேமேஜ் பண்ண முடியல. இப்போ இவங்கள தான் நம்ம அடிக்கணும். இப்போ அடுத்த குவெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. என்ன குவெஸ்ட்னு பார்ப்போம் வாங்க. ஐ திங்க் ஸ்னோமேன்னு நினைக்கிறேன். ஸ்னோமேன். இப்போ என் டபுள் எக்ஸ்பி வேறு முடிய போகுது. போடலாமா வேணாமான்னு தெரில. அதான் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களாலையும் என்னை அடிக்க முடியல. ஏன்னா இது ஒரு அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ரூட் எலமெண்டல்னு ஒன்று. ஏன்னா இந்த ஃப்ரூட் இப்போ அடுத்த குவெஸ்ட் அவைலபிள் எட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், எட்டி தான். போய் கில் பண்ணலாம். இங்கே தான் இருக்கான். மரத்து மேலே நின்று அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஒரே அடியெல்லாம் கொண்டுறான். அதனால் இனிமேல் ஹெல்த் வந்து இதில் போடலான்னு இருக்கேன். டிஃபென்ஸில் ஹெல்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் மொத்த ஸ்கில்ஸ் வச்சு தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன்.
திருப்பி ஒரு தடவை ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் டைம். ரொம்ப பவராக இருக்கு, அதனாலே பக்கத்தில் போய் அடிக்க முடியல. சர்வர் ஹாப் பண்ணி உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஐலாண்டு இப்போ எல்லாத்தையும் நான் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லேயே போட போகிறேன். ஏன்னா நான் ரெண்டே நிமிஷத்தில் ஸோ திருப்பி இப்போ நான் சர்வர் ஹாப் ஆகிட்டேன். அதனால இப்போ நான் திருப்பி குவெஸ்ட் எடுத்து கொல்ல போகிறேன். இப்போ கொல்லனா எனக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த ஐ திங்க் இதுதான் லாஸ்ட். ரொம்ப இங்கேயும் பம்ப் ஆகிறதா தூரமாக இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி இங்கே ஸ்பான் ஆகிட்டான். இந்த ஃப்ரூட் செம்ம பவராக இருக்குது. லைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரைலர் கொண்டுட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தேவை.